அரணின் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் கொள்ள வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கை சென்று பொற்பாதம் புரிந்து பாரிட போய் இல்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நிலம் வாழ்க வளமுடன் வளர்க நிறைவுடன். இது ஸ்ரீ செந்தூர் ஜோதிடம் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமுறை தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், யோகங்கள் அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் என் பார்வைக்கு வந்த ஒரு மனப்பிளர்ச்சியான ஜாதக அமைப்பு கொண்ட ஜாதகரை பற்றி அந்த பதிவு தான் இந்த பதிவு. இதை கொஞ்சம் பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா மனங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியங்கிறது இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். பராசரத் ஜோதிடம் கிடைக்கும் அனைத்து ஜோதிட மணிமேகலை அம்மா 25 மதிக்கத்துக்கு ஆண் ஜாதகம் அப்படின்னு சொல்வதா, குழந்தை ஜாதகம்னு சொல்வதா, ஒரு மனப்போராட்டம் நமக்கு வருவது உண்மைதான். சரி, ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, என் சிற்றறிவு கிட்டே வரை மேஷ லக்னம், கன்னிகா ராசி, லக்னமும் ராசியும் சஷ்டாசக தோஷத்தில் உட்காந்துருக்குது. அப்போ பிறந்ததுலேருந்து கஷ்டப்படணுங்கிற அமைப்பு பொதுவாக சொல்லப்படுகிறது. லக்னத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, லக்னத்தில் சூரிய பகவான் பஞ்சமாதிபதி லக்னத்தில் உச்சமாய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னு சந்தோஷப்பட முடியல. ஏன்னா அவர் பஞ்சமா புருஷங்களையும் அஸ்தமனம் பண்ணி வச்சு உட்காந்துருக்கிறார். உச்சமாய் உட்காருவதை விட உக்கரமாய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் சுயசாரத்திலையும் இருக்கிறார். சுயசாரத்தில் நிற்கும் கிரகம் ஆட்சி பலத்தை பெறுங்கிறாங்க. இங்கே ஆட்சி பலமும் ஆட்சி உச்ச பலத்தையும் சேர்ந்தே பெற்றிருக்கிறார் சூரிய பகவான். அவர் அஸ்தமனம் 5 கிரகங்களை அஸ்தமனம் வச்சிருக்கிறார். தலை சார்ந்த ஒரு பிரச்சனைங்கிறது இங்கே பார்க்கப்படுகிறது. சரி, லக்னத்தில் யார் யார் உட்காந்துருக்காங்கன்னா, பாக்கியாதிபதியை அஸ்தமனம் பண்ணி உட்காந்துருக்கிறாரு. திக்பலத்தில் இருந்தாலும் அவர் அஸ்தமனமாகி பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. சனி பகவான் நீசமாக இருந்தாலும் அவர் நிஷ்பலத்தில் இருக்கிறார். அவரும் அஸ்தமனமானாலும் அவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. சுக்கிர பகவான் 2-7க்கு ஆதிபத்தியம் பெற்றவர், அவரையும் அஸ்தமனம் வச்சிருக்கிறார். பரிவர்த்தனை மூலம் தப்பிச்சு இங்கே வந்தாலும் செவ்வாய் இங்கே வந்து அவரும் அஸ்தமன தோஷத்தில் சிக்கிறார். அப்போது 5 பஞ்சமகா புருஷர்களையும் அஸ்தமனம் செய்த சூரிய பகவான் இங்கே கோலூற்றி நிற்கிறார். அப்போது நெருப்பு சார்ந்த தொந்தரவு, தலை சார்ந்த தொந்தரவு, தந்தைக்கான மன வருத்தம்ங்கிறது இந்த இடத்துல தெரிய வருகிறது. பஞ்சமாதிபதி அங்கே போய் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு என்றாலும் அதுவே அவருக்கு வந்து பாதகமாய்த்தான் முடிகிறது. சரி, பாக்கியாதிபதி நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, அவரும் லக்ன கேந்திரத்தில் திக்பலமாய் அஸ்தமன தோஷம் இருக்கார். 1-5-9 பலமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே பலம் இழந்துதான் இருக்கிறார்கள். அனைத்துவரும் உதவி செய்ய முடியாத மாதிரி தான் நிற்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா லக்னமும் ராசியும் சாஸ்திரம். சரி, 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது, ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. அந்த 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருமே வந்து செவ்வாய் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. செவ்வாய் அட்டமாதிபதி ஆகிறாரு. செவ்வாய் லக்னாதிபதிங்கிறத விட அட்டமஸ்தானத்தை தான் பார்வை செய்கிறார். அப்போது கஷ்டத்தை தான் அதிகமாக கொடுத்துருக்கிறார். இங்கே சனி பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் நீசமடைஞ்சு நீச பங்கம் அடைஞ்சு அவரும் ஒரு சிதிலமடைஞ்ச நிலையில தான் இருக்கிறார். அப்போது 5 பேரும் கையறு நிலையில் இருக்கிறாங்க. தப்பி படைச்சவர் சந்திர பகவான். அவர் 6ஆம் இடத்துல போய் ஆல்மோஸ்ட் ஒளி பெருந்திய சந்திரன் என்றாலும், பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரன் என்றாலும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இதில் ராகு கேதுக்கள் பற்றி நம்ம பேசவே முடியாது, அவங்க முன்னோர்கள் செய்த வினை. அப்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா கடகம் மகரத்தில் உட்காந்துருக்கிறாங்க. கடகம் மகரம் அவங்க தவம் செய்த இடம்தான். அங்கே தான் உட்காந்து தவம் செஞ்சு கிரக பதவி அடைஞ்சாங்க. ஆனால் அங்கே ராகு பகவான் வாங்கியிருக்கிறது சனி பகவானின் சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கிறார். இந்த லக்னத்திற்கு கர்மஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பாதகஸ்தானத்தையும் ஒருங்கே வச்சு அஸ்தமனமான சனி பகவானின் சாரத்தை வாங்கி உட்காந்துருக்காரு. சரி, கேது பகவான் ஓகேவா அப்படின்னு பார்த்தா அவர் கூட மாந்தி சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு. அவரும் பாருங்க சந்திரனுடைய சாரத்தை வாங்கிறார். அப்போ 2 ஒளிகிரகங்களின் சாரத்தை வாங்கி 2 ஒளிகிரகங்கள் 6-8 இருந்து ராகு கேதுக்கள் பிடியில் அனைத்து கிரகங்களும் தான் இருக்குது. தப்பி பிழைச்ச சந்திர பகவானும் ராகுவின் பார்வையில தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது எல்லாமே பூர்வ ஜென்ம கர்ம வினையின் காரணமாகத்தான் இங்கே தென்படுத்தப்படுகிறது. சரி, இந்த வியாதி சரியாயிருமா அப்படின்னு பார்த்தா, பிறந்தது 5 மாதம் சூரிய திசை, அப்புறம் சந்திர திசை 10 வருஷம். அப்போ அந்த சந்திரன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அவருமே நோய் நொடியை வந்து தொந்தரவு தரக்கூடிய இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது செவ்வாய் பகவான் அட்டமாதிபதி. அடுத்தது ராகு பகவான் கடகத்தில் உட்காந்துருக்கிறாரு.
பூச நட்சத்திர சாரத்தில் வாங்கி உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த ராகுவும் வந்து இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடமா அப்படின்னு கேட்டால், பொதுவாக பாடல் வரும் மாமேடம் இருசுரான் நண்டுகண்ணி ஐந்திரத்தில் கருணாகம் அமிர்தத்தில் பூமியிடத்தில் தூயும் ராஜ்யம் அப்படின்னு அந்த ராகுவை நம்ம சொன்னாலும் இந்த ஜாதகத்திற்கு ஒத்து வருமானா கண்டிப்பாக ஒத்து வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் தெரிகிறது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராகு பகவான் நைசர்கிக பலத்தில் நம்ம ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடியவர். அவர் இந்த ஜாதகத்துக்கு கர்ம வினையை தரக்கூடிய சனி பகவான் சாரத்தை வாங்கி அவரும் அஸ்தமனமாகி இருப்பதனால் அந்த அந்த சாரம் கொடுத்தவன் நிலைமை அப்படி வீடு கொடுத்தவன் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கிறார். அப்போ ராகுவின் இங்கே வேலை என்னவா இருக்குன்னா, ராகுங்கிறது நம்ம புகைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த புகை அப்படிதான் இருக்கு. அது கடலோட இடத்துல உட்கார்ந்துருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஜாதகருக்கு வந்து வாழ்க்கை போராட்டங்கள் கண்ணீரிலும் கம்பளையும் தான் அதிகமாக தருகிறதே தவிர நிவர்த்தியா அப்படின்னு பார்த்தா கோட்சார் அடிப்படையிலையும் பார்க்கும்போது சனி பகவான் அடுத்தது லக்னத்துக்கே வர்றார். இப்போ அஷ்டம சனியாக இருக்கிற அடுத்து கண்டக சனியாக வர்றாரு. அப்படிங்கும்போது இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு பெருசாக யோசிக்க முடியல. குரு பயிற்சி நல்லா இருக்குமானா ராகு மேலேயே குரு வருகிறார். அப்போ குரு ராகு சண்டால தோஷங்கிற மாதிரி அமைப்பில் வருது. அப்போ அடுத்த கோச்சார நிலையும் கொஞ்சம் சங்கடமான நிலையை தெரிகிறது. அப்படிங்கும்போது இதற்கு என்னதான் பதில் சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டியதாக இருக்குது. முன்ஜென்ம வினை அப்படிங்கிறது நம்ம எல்லா ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டாலும் இதில் கொஞ்சம் அதிகமாகவே காட்டப்படுகிறதுங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அப்போது திருவெண்காடு ஸ்தலம் போயிட்டு வருவது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லையா அப்படின்னா, ஏன்னா சூரியன் நெருப்பு தத்துவம், அவர் வந்து நெருப்பு தத்துவத்தை உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவருக்காக வேண்டிக்கிட்டு ஒரு பூக்குழி இறங்குறதுன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இல்லைன்னா ராகு திசை நடத்துவது நம்ம கடக வீட்டில் அப்படிங்கும்போது அந்த உக்கர தெய்வங்களை சாந்தி செலுத்துவது மாதிரி ஏதாவது அபிஷேகங்கள், ஆராதனை, பால் பன்னீர் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை எடுத்துக்கிட்டு செய்வது கொஞ்சம் நன்றாக இருக்கும். இல்லை அப்படின்னா 5ஆம் இடத்த அதிபதி சூரியன் லக்ன எந்திரத்தில் உட்கார்ந்திருப்பதனால் அம்மா சொல்லுவாங்க, ஒரு மணிமேலே அம்மா ஒரு ஏதாவது இந்த அருவாள் அடித்து வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு இறைவன் அருளால் அந்த ஜாதகர் நல்லபடி ஆகட்டும்ங்கிறது என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கிறேங்கம்மா. நன்றிங்கம்மா, வணக்கம்.